சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த மரிய வில்சன் நாட்டுக்கு நல்லது பேசுறாராம். நான் மக்கள் அதை தத்தெடுத்துக்கிறேன், இதை தத்துக்கட, நான் அந்த கவுண்டமணி ஒரு படத்தை சொல்லுவார்ல, இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணுமாடா, ஆர்கே நகர் என்ன இல்லடா கேள்றா, அது மாதிரி மரிய வில்சன் திடீர் பணக்காரன் சொல்லுவாங்கல்ல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரில கொடபிடிப்பானா, ஆனா மரிய வில்சனுக்கு வாழ்வு வந்தா ஆர்கே நகரே தானமாடப்பானா. இது என்ன பெரிய கொடுமைன்னா, இவருடைய அண்ணன் பொண்ணை இவர் வளர்ப்பு பிள்ளையா வளர்த்திருக்காப்ல, பாசமா இருந்திருக்காரு. அண்ணன் மேல உள்ள ஏதோ ஒரு கோபத்திலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையோ அண்ணன் முன்ன கடத்தி வச்சு அண்ணனை மிரட்டிருக்காப்ல. அண்ணன் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க, காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பேசி அந்த பொண்ணை கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. இப்படி அண்ணனுடைய சொந்த பொண்ணையே கடத்தி வச்சு மிரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபியூசர் இந்த மரிய வில்சன். அது மட்டும் கிடையாது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜேபிஆர் காலேஜில் ஒரு சுற்றுச்சுவர் எவ்வளவு தரமற்று கட்டிருக்காங்க பாருங்க. சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போறாங்க. வழக்குல A1 அக்யூஸ்ட் யாருன்னா மரிய வில்சன். ஆனா நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை குவாஷ் பண்றதுக்கு படாத பாடுபட்டு அந்த வழக்குல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் எஃப்ஐஆர் ஓப்பனா இருக்கு, எப்ப வேணாலும் அந்த எஃப்ஐஆர் திறக்கப்படலாம். இப்படி மாணவருடைய மரணத்துக்கு 10 வருடைய சாவுக்கு காரணமா இருந்தவர் இந்த மரிய வில்சன். சொந்த அண்ணன் முன்னே கடத்தினவன் இந்த மரிய வில்சன். தன் மகளே அடிச்சு அதன் மூலமாக விவாதத்தை வாங்கினவன் இந்த மரிய வில்சன். அதனால தானமாக காலேஜை பெற்றவன் இந்த மரிய வில்சன். இவன் நாட்டை திருத்த போறான். ஏன்? பணம் இருக்கு. அப்போ போஸ்டர் ஒட்டனுக்கு தான் சீட்டு, ரசிகர் மன்றத்துக்கு கொடி பிடிச்சிட்டு தான் சீட்டு, முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு தான் சீட்டு, அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வேட்டு. பணம் இருப்பவனுக்கு மட்டும்தான் தாவேக்கால சீட்டு என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த மரிய வில்சன்.